வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? மே மாதத்துக்கான டேரோ கார்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கார்ட்ஸ் எப்படி நான் எடுத்திருக்கேன்னா, முதல்ல உடல் நலம் சார்ந்து பார்ப்போம், ரெண்டாவது பொருளாதாரம் சார்ந்து, மூணாவது உங்களோட உறவு சார்ந்து. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ உடல் நலம் சார்ந்து பார்க்குறோம். உடல் நலம் சார்ந்து நல்லா இருக்கு. இப்போ சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கார்டு சொல்லுது. அந்த மாற்றங்கள் எதை சார்ந்துன்னா, உணவு முறை. ஏதாவது கண்ணாப்பின்னான்னு சாப்பிட்டுட்டு இருப்பேன், பட் இப்போ இனிமே நான் கரெக்டாக என்னோட ஃபுட்டை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி உடல் பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் கரெக்டான நேரத்துக்கு உறங்கணும். இதெல்லாம் என்னோட பிளானிங் போட்டு வச்சிருக்கேன் இந்த மே மாதத்துலேருந்து. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு. பட் சில நேரங்களில் என் மனசு நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. எனக்கு தெரியுது இதெல்லாம் செஞ்சால் நான் நல்லா இருப்பேன்னு, பட் சோம்பேறித்தனம் உங்கள் கார்ட்ஸ் படிக்கும்போது தெரியுது. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1 கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. ஸோ அட்வைஸே தேவையில்லை. உடல் நலம் சார்ந்து என்னென்ன கரெக்ட் பண்ண எல்லாம் கரெக்ட் ஆகிடும் தெரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு பெருசாக உடல் நலத்தில் எந்த பாதிப்பும் தெரியல. ஏதாவது சின்ன எலும்பு வலிகள் இருக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. முடிஞ்சால் குட்டி வாக்கிங்காவது போயிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே தும்னு பண்ண வேண்டாம். ஓகேவா? சின்ன மாற்றங்கள் டெய்லியும் செஞ்சுட்ருங்க. தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். ஓகேவா? உணவு சார்ந்தும் அதே தான். ரொம்ப காரமாக எடுத்துக்காதீங்க. மற்றபடி எல்லாமே குட். ஓகேவா? நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அதில் ஒரு குறையும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. உடல் நலம் சார்ந்து மே மாதத்துக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஓகே, உங்களோட பொருளாதாரம் வேலை சார்ந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை இப்போதான் புதுசாக நான் என்னோட சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஓன் பிஸ்னஸ் நான் இந்த மே மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சில பேர் இருக்கலாம். தைரியமாக பண்ணலாம். நல்லாயிருக்கு, கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணுங்க. பொருளாதாரம் சார்ந்து பணம் வந்து கையில் எப்போதுமே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் வேலையில் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் கூட போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வேலை பிடிக்காமல் வேறு வேலைக்கு போகிறது, அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃபர் லெட்டர் ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து வருமானு காத்துட்ருக்கிறது. ஸோ வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கீங்க. அதாவது நான் செய்கிற வேலைக்கான கூலிங்கிறது என்னோட சம்பளம் எனக்கு சரியான படி கிடைக்கல அப்படிங்கிற மன வருத்தமாக இருக்கலாம். இன்னும் சில பேர் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைச்சப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வாய்ப்புகள்ங்கிறது இந்த மே மாதத்தில் கூட உங்களுக்கு வர சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் புது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற வேலையில் கூட உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். சரியா? அந்த மன சோர்வு, எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் நிறைய வேலை பார்க்குறேன், இல்லை செய்கிற வேலைக்கான போதுமான பணம் இல்லை, இந்த மாதிரி சின்ன ஒரு மன சஞ்சலம்னு இருக்கு இல்லையா? அது மட்டும்தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் ரொம்ப தெளிவாக நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட கோல் இதுதான், என்னோட ஃப்யூச்சர் கோலுக்காக நான் வேலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் இந்த மாதம் கவனம் அதிகம் தேவைப்படுது. ஓகேவா? சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடும் நபர்களாக இருந்தாலும் சரி, இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தான் இந்த மந்த்து நீங்கள் வேலை பார்க்கணும். காசிப்ஸ் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னாலும் வேலை கிடைச்ச பிறகு ஜம்ப் பண்ணுங்க. கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர்ஸ் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். வாய்ப்புகள் நம்மளோட கதவு வந்து தட்டாது, நம்ம தான் வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் போடுற எஃபர்ட்டில் தான் உங்களோட பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ வேலை சார்ந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, குட் லக். உறவு சார்ந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சண்டைகள் இருக்கலாம். ஸோ இப்போது ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக போயிடு, எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சமாதானம் அப்படிங்கிறது பைல் நம்பர் 1க்கு வந்த விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேரை பற்றி புரிஞ்சிருக்கலாம். யார் ஃபேஸ் மாஸ்க் போட்டு பழகுறாங்க, யாருக்கு மாஸ்க் போடாமல் பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். யார் நடிக்கிறாங்க, நடிக்கல. ஸோ இந்த உறவு சார்ந்த இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், உங்களோட உறவினர்களாகவும் இருக்கலாம். சில பேர் சும்மா உறவுக்குன்னு இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களான்னு கேட்டால் எஸ், பொறாமப்படவும் சான்சஸ் இருக்குது. ஸோ விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறது ஏஞ்சலோட மெசேஜ். அதே நேரம் உங்ககிட்ட உண்மையாக பழகுவாங்க இல்லையா, அவங்கள கூட நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ யார் வேணும் யார் வேண்டாங்கிற பகுத்தறிதல் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது
காசுல வந்த விஷயங்கள். ஓகே, இன்னும் சில பேருக்கு மட்டும் உறவு சிக்கல் இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ளேயே தனிச்சு ஒரு முரண்பட்ட கருத்தாக இருக்கலாம். நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா 3 பேர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கும். ஸோ நீங்கள் தனிச்சு செயல்படுவீங்க, இல்லை அவங்க கிட்ட இருந்து தனிமையாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு தான் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ், ஒத்துப்போ, எஸ், அனுசரிச்சுட்டு போங்க. இந்த மந்த் எந்த வம்பு வளர்க்க வேண்டாம், சமாதானம் அப்படின்ட்டு மாதிரி போயிடுங்க மே மாதம் அப்படிங்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம செய்கிறது தான் சரின்னு உங்கள் ஆள் மனசு சொல்லுது இல்லையா. சில நேரங்களில் அது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறோமா, நம்ம சரியாக தான் நடந்துக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எஸ், நீங்கள் ரொம்ப சரியாக தான் நடந்துக்கிறீங்க, அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா, நீங்கள் பகுத்தறிஞ்சு தான் செயல்படுறீங்க, எந்த ஒரு அபாண்டமான விஷயமும் நீங்கள் பண்ணலை, நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் பர்ஃபெக்ட்டுங்கிறதுக்காக உங்களை சுற்றி எல்லாரும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நீதி கிடையாது. சில நேரம் அன்பர்ஃபெக்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது தான் ஏஞ்சல்ஸோட மெசேஜ். சில விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்க, இதில் சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடும். ஸோ அவங்க காத்துட்ருக்கீங்க, உங்களோட பர்சனுக்கு உங்களை பற்றின ஞாபகங்கள் இருக்கான்னு கேட்டால் ஞாபகங்கள் இருக்குது, பட் ரீயூனியன் ஆகிற மாதிரி கார்ட்ஸ் எதுவும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வரல. ஸோ அவங்களுக்கு உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் ரீயூனியன் ஆகிற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஓகேவா, குழந்தைகள் சார்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு, குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேவா, இது நம்ம பார்த்துட்டோம், உங்களோட வேலை சார்ந்து பார்த்துட்டோம், உங்களோட உடல்நலம் சார்ந்து பார்த்துட்டோம், உங்களோட குடும்பம் சார்ந்தும் பார்த்துட்டோம். சில பேருக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா வரன் வர கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஸோ இப்போ மே மாதத்துக்கு நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னா உங்களோட தொழில் சார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வேலை தேடும் நபராக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் நபராக இருந்தாலும் சரி, சுய தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி. அதே நேரம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, அட்லீஸ்ட் வாக்கிங்காவது பண்ணுங்க. மற்றபடி மே மந்த் ரொம்ப சூப்பராக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, விழிப்புணர்வோடு இருங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த வேலையை முடிக்கணும்னா கரெக்டாக முடிச்சுடுங்க. எங்கேயுமே நேர விரயம் பண்ணாதீங்க இந்த மே மாதம் ஃபுல்லாக. ஓகேவா, நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், 30+, 40+, 50+, எதில் இருந்தாலும் சரி, எந்த ப்ளஸில் இருந்தாலும் சரி, இந்தந்த டைமுக்கு இந்தந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இப்போ உங்களோட மனசு பார்த்துட்ருக்கோம் 3 கார்டில். ஸோ இது வரைக்கும் யாராவது பாஸ்டில் கூட ஏதாவது ஒரு சண்டை போட்டிருக்குது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க அப்படிங்கிறது உங்களோட 3 எனர்ஜி கொடுக்குற விஷயங்கள், உங்கள் மனசு சொல்கிற விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வர இருக்குது. உடல்நலம் சார்ந்து ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் கூட அது இந்த மனசு சார்ந்த கஷ்டத்தினால தான் வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க போதும், சரியா? உங்களுக்கு உண்மையாக நீங்கள் இருங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் நல்லவங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் அது சில பேரோட காதில் விழாது. நமக்கு உண்மையாக இருக்கமா, ஓகே அப்படின்னு சரின்ட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது தற்சமயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க பார்க்குறீங்கன்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. சில பேருக்கு மட்டும் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இது குடும்பம் சார்ந்திருக்கலாம், இல்லை உங்களோட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்திருக்கலாம், இல்லை கணவன் மனைவி காதலர்கள், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு என் சைடு தப்பு இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க பார்க்குற மாதிரி உங்கள் மனசு சொல்லுது. நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டு பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம் உங்கள் மனசில். ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, நீங்கள் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன தான் குவி சொன்னாலும் அந்த பர்சன் நீங்கள் யாரை சரியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஸோ நீ உனக்கு உண்மையாக இருக்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷமாக உன் வேலையை பாரு அப்படின்றாங்க. ஸோ மைக்கிளோட பிளஸிங்ஸ் பார்க்கலாம். எஸ், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. ஓகேவா, ஸோ வேலை சார்ந்தும் சரி, உடல்நலம் சார்ந்தும் சரி, பணம் சார்ந்தும் சரி, எந்த ஒரு சிக்கல்லையும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. இந்த மே மந்த் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க. ஏஞ்சல்ஸோட ஆர்ச் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் நல்லா இருக்கு, எந்த கவலையும் இல்லை. ஜாலியாக சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் போக்கலாம். ஓகேவா, ஸோ பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருக்கு. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக மட்டும் இருந்தீங்கன்னா அங்கே தான் உங்களோட ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஓகேவா, ஸோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்காதீங்க. எங்கே வேலை பார்க்கணுன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க.
உறவு சார்ந்து சில சிக்கல்கள் இருக்குன்னா இருக்கு. பட் இந்த மே மாசத்துல சரியாயிடுமான்னு கேட்டா ஆகிற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஓகேவா? ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இதே தான். உங்களோட வேலையில மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க. வேலை தேடுறதா இருந்தால் கரெக்டாக தேடுங்க. வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கிட்டு தேடுங்க. உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இதுதான் உங்களோட கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள். இது எத்தனை பேருக்கு பொருந்திருக்கோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, குட் லக். வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான மே மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க பால் நம்பர் 2? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த் பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட பொருளாதாரம் சார்ந்து பார்ப்போம். அடுத்தது உறவு சார்ந்து பார்ப்போம். ஓகே, உங்களோட உடல் நலம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பட் உங்கள் மனசில் இல்லை இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதாவது ஒரு வலிகள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஏன் வருதுன்னா மனசில் இதையாவது ஓட்டி பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேவா? அந்த மன குதிரையை ஓட விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒன்று எதிர்காலத்தில் ஓட விட்டு பார்க்குறது, இல்லைன்னா கடந்த காலங்களில் ஓட விட்டு பார்த்துட்டு இருக்குது. அது மட்டும் தவிர்த்துடுங்க. நிகழ்காலத்தில் இருந்தீங்கன்னா இந்த வலிகள்னு சொல்கிறீங்க இல்லையா, சின்ன சின்ன வலிகள் தான், அதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். சரியா? ஸோ உங்கள் உடல் சார்ந்து நல்லா இருக்கு. இன்னும் சில நபர்கள் ஒண்டி எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வேண்டாம். இது நீங்கள் வேலை செய்யும் இடத்துலையும் இருக்கலாம், இல்லை வீட்லேயும் இருக்கலாம். ஸோ நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட வேலையை கூட நீங்கள் எடுத்து போட்டு செய்யறது, அது வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பிரித்து கொடுத்துருங்க. உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான டைம் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிடலாம். ஸோ உடல் பயிற்சிகள் செய்யவும் சான்சஸ் இருக்குது. சரியா? உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது உங்களோட உடல் சொல்கிறது. ஓகேவா? கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக விடு அப்படின்னு உங்களோட உடம்பு கேட்குது. ஸோ ரொம்ப போட்டு படுத்துறீங்களான்னு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மே மந்த் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ உங்களுக்கான ஓய்வு எடுத்துக்கோங்க. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள் செய்யலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட பொருளாதாரம் சார்ந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனிலேருந்து தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் வரணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்க, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஷார்ட் கட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டான ப்ரொசீஜர் இது இப்படின்னா அது அப்படி தான் இருந்தால் தான் அந்த வேலை உங்கள் கைக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியாக வராத மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. அது அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எந்த ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு வெற்றி கரெக்டாக வந்து சேரும். அது உங்களோட வெற்றி அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு, தொழில் சார்ந்து நல்லா தான் இருக்கு. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்டி பண்ணுவோம். எஸ், பார்ட்டி பண்ண கூட டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பார்ட்டி நான் சொன்னேன், இந்த கெட் டுகெதர் பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் செய்யக்கூடிய தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இப்போ இந்த மே மந்த் நீங்கள் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்களை எல்லாம் கூட பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருக்கு, கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பணம் சார்ந்து மட்டும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருங்க. லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லோன் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்லை கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா உங்க சைடு உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. பணம் சார்ந்து நல்லா இருக்கு. ஓகேவா? அடுத்தது உறவு சார்ந்து 2 விஷயம் தெரியுது. ஓகேவா? வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு உறவு ஆட் ஆகும். இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு தவறு அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள விட்டு நான் விலகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எஸ், விலகவும் சான்சஸ் இருக்கு. ஒன்று சேரவும் வாய்ப்பு இருக்கு, இன்னொன்று விலகவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நீங்க எடுக்கிற ஒரு முடிவில் தான் இருக்கு. சரியா? இப்போ நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்பர் 2 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பயணிக்கலாம். இல்லை இவங்க கூட எனக்கு சேர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லை, எஸ் நான் தனியாக கூட இருப்பேன், பட் இவங்க கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க அதை தள்ளியும் வைக்கலாம். எல்லாமே உறவு சார்ந்து இது யாரோட கையில் இருக்குன்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உங்களோட கைகளில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதற்கான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் கொஞ்சம் அனுசரித்து போகலாமான்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ ஒரு செலிப்ரேஷனும் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லாமே கலந்துருக்கு. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்லா இருக்குது, அவங்களுக்குள்ள உறவு சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா
அவங்களுக்கு அந்த குழந்தை வரம் இல்லை அவங்க கெட் டுகெதர் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா சுற்றுலா போகிறது அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்கன்னா அவங்களுக்குள்ள சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கவும் செய்யும். ஓகேவா? இது நிறைய கேட்டகரிஸில் வருது உறவு சார்ந்து. ஸோ சில பேருக்கு வந்து மனம் குழப்பத்திலேயே நான் இருக்கேன், இவங்க கூட இவ்வளோ சேர்ந்து இவ்வளோ கசப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் பிரியட்டுமான்னு கேட்டால் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சேர்ந்துருக்கிறது பிரிஞ்சிருக்கிறது உங்களோட கைகளில் தான் இருக்குது. அது உங்களோட முடிவு. அது உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா நீங்கள் செய்யலாம். எந்த பயமும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த 11 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? இதில் எந்த குற்ற உணர்வும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே. இன்னும் சில பேர் வந்து ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் இன்னொரு வரன் வந்திருக்கு பார்க்கலாமான்னு பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம். எல்லாமே மனம் சார்ந்து உங்களோட மனசு என்ன சொல்லுதோ நீங்கள் அதை படி கேளுங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்லும், சில விஷயத்த அழகாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அதை நீங்கள் கேட்கலாம். எந்த வித பயமும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ எதுவும் வேண்டாம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் தெளிவான நபர் தான், நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. ஸோ உங்களோட முடிவுகள் கரெக்டாக இருக்க சான்சஸும் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருங்க. கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல், அவசரப்பட்டு செய்யாமல், நிதானமாக விழிப்புணர்வோடு செஞ்சீங்கன்னா உறவு சார்ந்து எல்லாமே சரியாக இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு வரன் வரவும் சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் கணவன் மனைவி காதலர்களாக இருந்தீங்க, பிடிக்கல, பிரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரியவும் செய்யலாம். அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமைகள் இருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும், அவங்க இன்னும் இணக்கமாக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ 3 கேட்டகரியுமே சூப்பர். ஓகேவா? நல்லா இருக்கு. எஸ், மனம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த உறவு முறையில் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குன்ட்டு. உங்களோட எண்ணம் தாங்க, உங்களோட எண்ணம் தான் உங்களோட வாழ்க்கையாக பிரதிபலிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், இல்லை நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கணுமா அப்படிங்கிறது உங்களோட கைகளில் தான் இருக்குது. ஓகேவா? யாரும் உங்களை திணிக்கல. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை செஞ்சுக்கிறீங்க, அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட விருப்பம் தான், உங்கள் மனசும் அதே தான் சொல்லுது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உங்கள் மனசு சொல்லுது? ஆல்ரெடி உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்குது. அது உங்களோட படிப்பாக இருக்கலாம், உங்களோட குடும்பமாக இருக்கலாம், இல்லை உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கைகளில் இருக்குது. ஸோ இருக்கிற விஷயத்துக்கு நீ நன்றி சொல்லு. சில நேரங்களில் சில மாயையான விஷயங்களை நீ நம்பாத. ஓகேவா? எஸ், அதுவும் சொல்கிறாங்க. எப்படின்னா, தங்கம் கூட சில நேரம் தகரம் போல தெரியும், தகரம் கூட சில நேரத்தில் தங்கம் போல தெரியும். ஸோ விழிப்புணர்வோடு இரு. 12 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மே மந்த் ஃபுல்லாக ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு பார்த்து பழகுங்க. மாயைகளின் பின்னாடி ஓடாதீங்க. சில விஷயங்கள் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஏக்கங்களை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். எதற்காக நம்ம ஏங்குறோம், என்ன வேணும் நமக்கு, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா, கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு, சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. எதுவுமே இல்லாமல் எம்டி ஹேண்டாக நீங்கள் இல்லை, உங்கள் கைகளில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதற்கு முதல்ல நன்றி உணர்வோடு இருங்க. இல்லாத விஷயத்துக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அது உங்கள் கைக்கு வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அப்படிங்கிறது உறவு சார்ந்து ஏதாவது முடிவு எடுக்கணும்னா கவனமாக எடுங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். உங்கள் மனசே முதல்ல சில நேரங்களில் கொஞ்சம் பேலன்சிங் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மெசேஜ். ஓகேவா? ஆர்ச்ஏஞ்சல் ரஃபேல். எஸ், நான் சொன்னேன்ல மனசுன்னு. ஸோ உங்கள் மனசுக்கு ஹீலிங் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. ஹார்ட் சக்கரா ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதற்கான ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஆர்ச்ஏஞ்சல் ரஃபேலோட மெடிடேஷன் எடுத்துக்கோங்க. அவர் உங்களுக்கு ஹீலிங் பண்ணி விடுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணி விடுவாங்க. அமைதியான ஒரு இடத்துல பேக் போன் ஸ்ட்ரைட்டாக வச்சு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு மன வலிமை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்த் உலகத்தோட ஒத்து வாழ்தல் எப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு தேடல் இருக்குல்ல, ஏதோ ஒன்றுத்துக்கு ஏங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது இந்த மந்த் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 12 ஷியோராக புரிஞ்சிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வரும். ஆல் தி பெஸ்ட். பாய். வணக்கம். பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான மே மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸோட மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பைல் நம்பர் 3. எஸ், உங்களோட கார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம உடல் நலம் சார்ந்து பார்ப்போம், அடுத்தது பொருளாதாரம் சார்ந்து, அடுத்தது உறவு முறை சார்ந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களோட உடல் நலம் சார்ந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது ஒன்று உடல் உபாதைகள் இருந்ததுன்னா
அதெல்லாம் உங்களை விட்டு இந்த மே மந்த்து ஷியோராக போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இருக்க இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இந்த வலிகள்லாம் போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. பட் உங்கள் மனசு தான் போகுமா போகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு, நம்புங்க. உங்களை விட்டு இந்த உடல் வலிகள்லாம் போய் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி திடகார்த்தமாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பயம் வேண்டாம் அப்படிங்கிறது ஏஞ்சல்ஸோட மெசேஜ். ஓகேவா? இந்த மருந்து எங்கே இருக்குன்னா உங்கள் மனசு தாங்க உங்களுக்கு உங்கள் உடல் உபாதைகள் நான் சொன்னேன்ல அதற்கான மருந்து. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுமோ, ஒன்று போய் ஒன்று வந்துடுமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பயம்தான் உண்மையாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. உங்களோட மருந்து எங்கே இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. நல்லா இருப்பேன் எல்லாம் நல்லா இருப்பேன். இதே ரிப்பீட் யார்கிட்ட பேசும்போது கூட நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திடகார்த்தமாக சொல்லுங்கள். ஓகே? கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம பொருளாதாரம் சார்ந்து பார்க்க போகிறோம். சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடும் நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த மந்த்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்சிங்கன்னா அது சிறப்பாக போக சான்சஸ் நல்லா இருக்குது. சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த மந்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா சிறப்பாக போக சான்சஸ் இருக்குது. வேலை தேட போகிறேன் இல்லை தேடிக்கிட்டே இருக்கேன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. யாரை பிடிச்சி வேலை கிடைக்குமோ, எஸ், உருண்டு புரண்டாவது தேடுங்க. இந்த மே மாதத்துக்குள்ளேயாவது நான் ஒரு வேலையில் போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சோட தேடினீங்கன்னா உங்களுக்கான வேலை கிடைக்கும். சரியா? ஸோ முயற்சி பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேட்டால் வேலை சார்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் பேர் புகழ்லாம் வேற யாரோ வாங்கிட்டு போயிருப்பாங்க நீங்கள் செஞ்ச வேலைக்கு. அதெல்லாம் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லா இருக்குது, காசு நல்லா இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து பணம் தேடிட்டு இருக்கீங்க, பணம் வருமானு கேட்டால் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பணத்தை எஸ் பணம் வருதோ இல்லையா, நீங்கள் போய் அந்த பணத்தை எடுக்கிற அளவுக்கு உங்களோட ஓட்டம் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் சொன்னேன். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பணம் என்ன தேடி வருது, நான் போய் அந்த பணத்தை எடுத்துக்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு ஓட்டம், ஒரு ஃபாஸ்ட் எஸ் ஓட தொடங்கியிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஓட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு கேட்டால் ஆயிருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான நியூ ஸ்டார்ட் தான், எந்த பயமும் இல்லை. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்கள் உடல் நலம் சார்ந்தும் சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ உடல் நலம் சார்ந்தும் நல்லா இருக்கு, பொருளாதாரம் சார்ந்தும் நல்லா இருக்கு. எந்த கவலையும் வேண்டாம். ஓகேவா? வீடு மாற்றுறது அந்த மாதிரி இருந்தால் மாற்றலாம். இல்லை வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகணும், இந்த கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனி போகணும் அப்படின்னா பேப்பர் போட்டுமான்னு கேட்டால் எஸ் போடலாம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஏதோ ஒரு மாற்றத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா நடக்கும். இந்த ஃபைல் நம்பர் 3 எடுத்திருக்கீங்கன்னா எல்லாமே இந்த உடல் நலம் சார்ந்தும் சரி, பொருளாதாரம் சார்ந்தும் சரி, உறவு முறை சார்ந்தும் சரி, உங்கள் ஒரு நபரோட டிசிஷன் தான். உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதோட மேக்னெட்டிக் பவர் யார்கிட்ட இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லதே நினச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? இன்னும் சில பேர் வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா வரன் அமையவும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் இந்த மந்த் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. கார்ட்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட மதர் எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மதர் எனர்ஜி சொன்னேன். அதே மாதிரி ஃபீமேல் எனர்ஜி, அது உங்களோட காதலியாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து சூப்பராக இருக்குது. அவங்களோட கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. உறவு சார்ந்த எந்த பிரச்சனையும் இந்த மந்த் ஃபைல் நம்பர் 3 எதுவுமே இல்லை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அது வந்து பிளான் பேசாமல் கரெக்டாக என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், யார்கிட்ட எப்படி பேசுகிறோம், இவ்வளோ பேசினா போதுன்னா அவ்வளோ பேசினா போதும். சில நபர்கள் கிட்ட மட்டும் விளக்கமாக பேசணும். எஸ், இவங்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் விவரமாக பேசினா போதும். மற்ற இடத்துல எல்லாம் நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் பேச்சு குறைன்ற மாதிரி இருக்குது ஃபைல் நம்பர் 3. எஸ், பேச்சில் தான் சில சிக்கல்கள் வர சான்சஸ் இருக்குது. சில பேர் தவறாக புரிஞ்சுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், பேசும்போது நிதானமாக பேசுங்க, சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எஸ், அது உங்களுக்கே தெரியும், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இது சொன்னால் போதும்,
சில நேரங்களில் நம்ம எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. யாரையும் எளிதில் நம்பி உங்களோட வீட்டு விஷயங்கள் எல்லாம் சொல்லிடாதீங்க. 3ஆம் நபர் தலையீடு இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், யாரையும் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே உள்ளே கொண்டு வராதிங்க. அதே மாதிரி காதலர்களாக இருந்தாலும் நீங்கள் 2 பேர், ஓகேவா? அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ கணவன் மனைவியாக இருந்தாலும் அதே தான். யாரையும் நம்பி உள்ளே விடாதீங்க. சிறப்பாக இல்லை, யாரையும் நம்பி உங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. ஸோ இந்த மந்த் பேச்சை குறைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். இது வரைக்கும் உறவு சிக்கல் ஏதாவது இருக்குன்னாலே அது நிறைய பேசி 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 வந்து சண்டையாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மந்த் கொஞ்சம் கம்மியாக பேசினீங்கன்னா, சைலண்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நாம ஜெபம் பண்ணலாம், இல்லை அஃபர்மேஷன் ஏதாவது சொல்றதா இருந்தால் சொல்லலாம். நல்ல விஷயங்கள் மனதில் ஓட விட்டு பார்த்துட்டு இருங்க, ஓகேவா? முடிஞ்சு போன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, புது பிரச்சனை வந்துருமா அப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணும் அதை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கான செயலை நீங்கள் செய்ய முயல்வீங்க, ஓகேவா? ஸோ பழைய விஷயங்களை ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இருக்காதீங்க. அவங்க என்ன அப்போ திட்டாங்க, இவங்க இப்போ ஆயிடுச்சு, இல்லை அது அப்படி ஆயிடுமோ, இந்த மாதிரி உங்களோட எண்ண ஓட்டம் அது கொஞ்சம் சிறப்பாக இல்லை. ஸோ அந்த எண்ண ஓட்டத்தை ஒண்டி கொஞ்சம் மாற்றிக்கோங்க, உங்களோட மைண்ட் செட்டையும் மாற்றிக்கோங்க, ஓகேவா? மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு. எஸ், உங்களோட பவர் நீங்கள் இந்த மந்த் எடுத்துருவீங்க, ஓகேவா? உங்கள் மனசை நீங்கள் அப்படியே சலிச்சிட்டு இருக்கீங்க. சலிச்சிட்டு எப்படின்னா, நல்ல விஷயங்களை மட்டும் நான் வச்சுக்கணும், என்னை விட்டு இந்த தீமையான நபர்கள், தீமையான விஷயங்கள் எல்லாம் போயிடணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபில்டர் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, எஸ் பல்மத்ரி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதை எங்கே வைக்கணும், வேலை சார்ந்தும் சரி, உடல் நலம் சார்ந்தும் சரி, ஒரு நல்ல தெளிவாக தான் யோசிச்சு வச்சுருக்கீங்க. நல்லா இருக்குது கார்ட்ஸ் பார்க்க. உங்கள் மனசு அதை விட நல்லா இருக்கு. சரியான முடிவுகளை தான் எடுக்கிறீங்க. எந்த பயமும் தயக்கமும் வேண்டாம். ஸோ மற்றவங்க சொல்கிறது கேட்டு முடிவெடுக்காமல் நீங்கள் உங்களோட சுய அறிவை கொண்டு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறீங்கல்ல, அது சில பேர் வந்து நிராகரிக்க கூடும். அது பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது தப்பாக இருக்கும், பட் அது உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ இது எந்த பயமும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீங்கள் அதை செய்யலாம், ஓகேவா? உங்களோட பவர் உங்ககிட்ட வருதான்னு கேட்டால் பைல் நம்பர் 3 இந்த மே மாதம் உங்களோட பவர் உங்ககிட்ட வருது. நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி எல்லாத்தையும் ஈர்க்கிறீங்க. ஸோ நல்ல விஷயங்களை ஈர்க்க பார்த்தீங்கன்னா நல்லதாகவே நிறைய நல்லது இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் வர சான்சஸ் நிறையா இருக்குது. எஸ், பயமே வேண்டாம். துணிஞ்சி சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உறவு சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் சரி, ஸோ எல்லாமே தைரியமாக இருக்கலாம். உடல் நலம் சார்ந்தும் சரி, எந்த பயமும் வேண்டாம், ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. கார்ட்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் அற்புதமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஓகே? எந்த பயமும் வேணாங்கிறது ஏஞ்சல்ஸோட மெசேஜ், ஓகேவா? ஸோ குட் லக், பாய், டேக் கேர்.